श्रीमात्रे नमः। श्रीगणेशाय नमः। विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्थम् इन्दीवरोदरसहोदरमिन्दिरायाः. இது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் 7வது பாட்டு. இதில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம், அது முதல் லைன். இதில் அம்மானுடைய அந்த பார்வையை பற்றியே தான் இங்கேயும் பேசுகிறாரு. அதாவது அந்த லக்ஷ்மி தேவியினுடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னா, அது இந்திர பதவி கொடுக்கக்கூடிய பார்வை. அதாவது யார் மேலே அந்த கடாட்சம் பட்டாலும் அவங்களுக்கு இந்திர பதவியே கிடைக்கும். இந்திர பதவி அப்படின்னா மூலகத்துக்கும் அதிபதி மாதிரி. இந்திரன்ன்றவர் ஸ்வர்கலோகத்தில் தேவலோகத்துக்கு தலைவனாக இருக்கிற அந்த இந்திரன் மூலகத்துக்கும் தலைவன். எதனாலன்னா இப்போ நமக்கு கிடைக்கிற இந்த காற்று, மழை, வெயில் எல்லாமே அந்த இந்திரனுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறதுனால பூமிக்கெல்லாம் சுபிக்ஷம் கொடுக்கக்கூடியவன் இந்திரன் தான். அந்த மாதிரி எல்லாரையும் சுபிக்ஷமாக பார்த்துக்கக்கூடிய அந்த இந்திரன் அந்த பதவியில் இருக்கக்கூடிய இந்திரனாகவே ஆக்கிடுவாங்க அம்மா. அந்த கடாட்சம் பட்டா அதுதான் விஸ்வாமரேந்திர, விஸ்வத்துக்கே அமரேந்திரனா ராஜாவான பதவி. அந்த பதவி கொடுக்கக்கூடிய தான தக்ஷம், அந்த பதவியை தானம் பண்ணக்கூடிய தக்ஷம், அக்ஷம் அம்மானுடைய அக்ஷங்கள் பார்வை. அந்த மாதிரி இந்திர பதவியே கொடுக்கும். அவங்களுக்கு அந்த பார்வை இல்லைன்னா இந்திர பதவி போயிடும் கூட. இப்போ இந்திரனுக்கும் அது ஏற்பட்டது, ஒரு தடவை நடந்தது இந்திரனுடைய லைஃப்பில். அந்த இதில் புராணத்தில் சொல்லப்பட்ட கதை என்னென்னா, இந்திர மேலேருந்து பார்வை எடுத்துட்டாங்க. ஸோ அவனுக்கு இந்திர பதவியே போயிடுச்சு. அது எப்போ நடந்ததுன்னா, அதில் ஒரு சின்ன கதை உண்டு அதில். அதாவது துர்வாச முனிவர், அவர் கோபக்கார முனிவர். அவர் ஒரு தரம் அம்மா லக்ஷ்மி தேவியை பார்க்க போகிறாரு. லக்ஷ்மி தேவி ஏதோ ஆசீர்வாதம் பண்ணி அவர் கையில் ஒரு மாலை கொடுக்குறாங்க, பூமாலையை வாங்கிக்கிறாரு. சந்தோஷமாக லக்ஷ்மி தேவியை பார்த்த சந்தோஷத்தில் திரும்பி வராரு. வர வழியில் இப்போ இந்த மாலையை நான் என்ன பண்ணணும், நான் ஒரு சன்னியாசி ரிஷி, எனக்கு இந்த மாலை ஒன்றும் உதவாது, ஆனால் அதுக்காக தூக்கி போட முடியாது, லக்ஷ்மி தேவி கொடுத்தது அப்படின்னு யாருக்காவது கொடுக்கலாம், உபயோகமாக இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியாக பார்த்துக்கினே இருக்கிறாரு. எதிரிலேருந்து இந்திரன் ஐராவதம் மேலே வரான். அப்போ தான் ஐராவதம்னா அவனுடைய வெள்ளை யானை. அந்த யானை மேலே உட்காந்து எதிரிலேருந்து வர்றது தெரியுது. ஆஹா, இந்திரன் வரான் இல்லையா, இந்திரனுக்கு கொடுக்கலாம், இந்திரனுக்கு கொடுத்தா நல்லது தான், அவனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் நமக்கு எல்லாருக்கும் கூட நல்லது தான் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த எதிரிலேருந்து வர அந்த இந்திரனுக்கு நிறுத்தி, இந்தாப்பா லக்ஷ்மியினுடைய பிரசாதம், இது மாலை எனக்கு கொடுத்தாங்க, நான் உனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. கீழே அவர் யானை மேலே உட்காந்துருக்கான் இந்திரன், இவர் கீழே நின்று கொடுக்குறார். அதை ரொம்ப அலட்சியமாக அப்படி வாங்கிக்கிறான், லெஃப்ட் ஹேண்டால் வாங்கிக்கின்னு அதை அப்படியே தூக்கி அந்த யானையினுடைய தலை மேலே, மஸ்தகம் அந்த மேலே, ஃபோர்ஹெட் மேலே விழுற மாதிரி போட்டுட்டான். அவருக்கு அப்போவே துர்வாசருக்கு கொஞ்சம் அது பிடிக்கல. வாங்கினதும் லெஃப்ட் ஹேண்டில் வாங்கினோம், போட்டதும் தூக்கி அந்த யானை தலை மேலே போட்டான். தானே அதை கழுத்தில் போட்டுன்னு இருக்கலாம் இல்லை, அந்த மாதிரி நினைக்கிறார். அவர் கோபக்காரர் தான், இருந்தாலும் சரி என்னமோ புத்தி அப்படின்னு நினச்சின்னு பேசாமல் இருக்கார். அது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்னாச்சு, அந்த யானை மேலே தலை மேலே வச்ச அந்த மாலை அந்த யானை நடக்கும்போது கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்து அந்த யானை காலாலேயே மிதிப்பட்டுடுச்சு. அதை பார்த்து தான் அவருக்கு ரொம்ப கோவம் வந்தது துர்வாசருக்கு. உடனே ஒரு சாபம் கொடுத்துட்டார், உன்னோட எல்லா ஐஸ்வர்யமும் அழிஞ்சு போகணும் உனக்கு, நான் லக்ஷ்மியினுடைய பிரசாதம்னு சொல்லி கொடுத்தா, நீ அந்த லக்ஷ்மி தேவியை எப்படி அலட்சியப்படுத்திட்டியே,
அவங்க கொடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து போயிடணும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். நெக்ஸ்ட்டு செகண்ட் அவனுக்கு இந்திர பதவியும் போச்சு, அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லாத நிற்கிறான். ஏன்னா அந்த டைம் பார்த்து நகுஷன்னு ஒரு ராஜா பூமியில். நகுஷன் வந்து சாதாரணமாக ராஜாங்க இந்த அஸ்வமேத யாகங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாகத்தில் 100 யாகம் பண்ணால், 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் அவன் இந்திர பதவிக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. நம்ம பூமி மேலே இருக்கிற ராஜாங்க இல்லை யார் வேணாலும், இப்போல்லாம் யாரும் அஸ்வமேத யாகங்க பண்ணுறதில்ல, அது ராஜாங்களால் தான் முடியும். அந்த காலத்தில் பண்ணின்னு இருந்தாங்க. அப்படி 100 டைம்ஸ் அந்த யாகம் பண்ணால் he will become eligible for இந்திர பதவி. தேவலோகத்து இந்திரனா உட்காரலாம் போய். அந்த மாதிரி அந்த டைம் பார்த்து நகுஷன் அதை முடிச்சிருந்தோம். 100th டைம் அந்த யாகத்தை, அஸ்வமேத யாகம். ஸோ he was immediately made இந்திரா. அவன் கொடுத்துட்டாங்க உடனே. இந்த இந்திரனுக்கு சாபம் கிடச்சிது, இவனை இறக்கிட்டாங்க. உடனே நகுஷா பிகேம் இந்திரா. ஸோ இந்திரலோகத்துக்கு அவன் வந்துட்டான். அவன் வந்து த்ரோனை பிடிச்சிட்டான். அந்த மாதிரி ஆச்சு, இந்திர பதவி போச்சு. அப்படி ஒரு கதை உண்டு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த இந்திரன் ரொம்ப அதுக்காக ரிப்பெண்ட் பண்ணின்னு தபம் பண்ணி மறுபடியும் அந்த நகுஷன் வந்து ரொம்ப ஈகோ காமிச்சு அதனால் அவனை இறக்கி மறுபடியும் இந்திர பதவிக்கு வந்துட்டான். அப்படி கதை அது. ஸோ லக்ஷ்மி கட்டாட்சம் போயிட்டா, எடுத்துட்டா, அது இருக்கிற ஐஸ்வர்யமெல்லாம் போயிடும். அவங்க பார்வை பட்டா இந்திர பதவியே கூட கிடைக்கும். அதுதான் அந்த முதல் லைனில் சொல்கிறது. விஸ்வ அமரேந்திர பதவி. விஸ்வத்துக்கே, உலகத்துக்கே, யூனிவர்ஸுக்கே ஒரு அமரேந்திரனா, இந்திரனானா ராஜாவா பதவி கிடைக்கும். அது கொடுக்கக்கூடிய தான தக்ஷம், அதை கொடுக்கக்கூடிய அக்ஷங்களாச்சே உன்னுது. அந்த மாதிரி ஒரு கிளான்ஸ், அந்த மாதிரி கட்டாட்சமாச்சே உன் பார்வை அப்படின்னு அந்த முதல் லைனில் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆனந்த ஹேத்து ரதிகம் முரவித்விஷோபி. இதில் என்னென்னா ஆனந்த ஹேத்து, அதாவது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பார்வை, உன் பார்வை. ஸோ எல்லாமே லக்ஷ்மி தேவியினுடைய பார்வையை தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கார். அந்த லக்ஷ்மி பார்வை எப்படிப்பட்டதுன்னா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது இப்போ நம்ம ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம், லக்ஷ்மி தேவி பார்வைப்பட்ட ஐஸ்வர்யம் வரும்னு. ஐஸ்வர்யம்னா ஒன்லி மணி, வெல்த்து இல்லை. ஐஸ்வர்யம்ன்றது அஷ்டைஸ்வர்யம். அதாவது தனம், தானியம், வீரம், ஜெயம், விக்டரி, ஆரோக்கியம், எல்லாம் சொல்லலாம். சந்தானம், இதெல்லாமே அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மிங்களுக்கு என்னென்ன வருதோ அது எல்லாமே ஐஸ்வர்யம்தான். இப்போது சில பேருக்கு பணமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்காது. அது ஐஸ்வர்யம் இல்லை. நிறைய பணம் இருக்குது, ஆனால் ஏதோ குறை இருந்துக்கினே இருக்குது. ஆரோக்கியம் சரியில்லை. அந்த வீட்டில் யாருக்கோ ஏதோ ஒன்று வந்துக்கினே இருக்கும். அப்படி இருந்தால் இருக்கிற பணமெல்லாம் வைத்தியத்துக்கே போயிடும் இல்லையா? அந்த மாதிரி பணம் இருந்தும் ஆரோக்கியம் இல்லைன்னாலும் சரியில்லை. சந்தோஷமே இல்லாத இருப்பாங்க. எல்லாம் இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை. மனசு நிம்மதியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஐஸ்வர்யம்னு சொல்லலாம். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம், ஆனந்த ஹேத்து, அந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது உன்னுடைய பார்வை, கடாட்சம். எல்லா விதத்துலேயும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது உன்னுடைய பார்வை. கிவிங் ஹாப்பினஸ், எப்போவுமே அந்த சந்தோஷ மனசு திருப்தி, பீஸ் ஆஃப் மைண்டும் எனக்கு எல்லாம் இருக்குதுன்ற மாதிரியாக ஒரு திருப்தியும் இருந்தால் தான் ஆனந்தம். அதெல்லாம் கொடுக்கக்கூடியது தான் உன்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லி அதை எதுக்கு கம்பேர் பண்ணுறாருன்னா, முரா அவருக்கு அந்த முராரின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா? இதுக்கு முன்ன பார்த்தோம் நாராயணனுக்கு. அந்த இன்சிடென்ட், அந்த பேர் எப்படி வந்தது அவருக்குன்னா, முரன்னு ஒரு அசுரன். முரன் அதாவது நரகாசுரன். கிருஷ்ணனாக இருந்தபோது நரகாசுரனை கொன்னார்.
கிருஷ்ணாவதாரத்தில். அந்த நரகாசுரன் ஒரு பெரிய அசுரன், ரொம்ப ரொம்ப அட்ராசிட்டிஸ் பண்ணின்னு இருந்த அசுரன். அவனே ஒரு பெரிய அசுரன்னா அவனை மிஞ்சினவனாக இருந்தான் அவனுடைய ஆர்மி சீஃப். அந்த நரகாசுரனுக்கு சேனாபதி மாதிரி ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் முரன், முராசுரா. அவனும் அசுரன், ராட்சசன்தான். முரன் அவன் பேர். அந்த முரனை முதல் ஃபைட் பண்ணுறார். ஈவன் பிஃபோர் கில்லிங் நரகாசுரா, முதல்ல அந்த ஆர்மி சீஃபோட ஃபைட் பண்ணுறாரு கிருஷ்ணர். அந்த முரனை ஃபைட் பண்ணும்போது அவன் ரொம்ப பெரிய வாரியராக இருக்கிறான். அவன் விதவிதமாக ஃபைட் பண்ணுறான். அவனை கொல்றது, அவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த முரனை ஜெயிக்கிறாரு கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண பகவான். அப்படி ஜெயித்த போது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு முரட்டு, ஒரு அவ்வளோ கெட்டவனான, அவ்வளோ ஒரு சண்டையில் ஃபைட்டிங்கில் அவ்வளோ சாமர்த்தியசாலியான முரனை கொன்னதுக்கப்புறம் ஒரு ஹாப்பினஸ் வரணும் இல்லையா? ஆஹா, கொன்னேன், அட்லாஸ்ட் முரனை கொன்னுட்டேன் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வரணும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு எத்தனையோ அசுரனுங்களை கொண்டு இருக்கிறாரு கிருஷ்ணாவதாரத்திலே பார்க்குறோம். முரனும், அப்புறம் அதுக்கப்புறமா மது கைட்டபருன்னு நாராயணர் கொல்றதும், கேசி, அது இதுன்னு சின்ன குழந்தையிலேருந்தே எத்தனையோ அசுரன்களை கொண்டார் இல்லையா? அது எல்லாத்துக்குமே அவ்வளோ அந்த நேரத்துக்கு ஒரு ஆஹா முடிச்சிட்டோம் வேலை அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் ஏற்படாத சந்தோஷம் உன் கட்டாட்சத்தால் அவருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த லைனில். ஆனந்த ஹேத்துவாக எது இருக்குதுன்னா உன்னுடைய கட்டாட்சம், உன் பார்வை, உன் கிளான்ஸ். அந்த அந்த முரனை கொன்னதுனால்தான் அவருக்கு முராரின்னு பேர். முரா அசுரன், அந்த முரன் என்ற அந்த அசுரன், அதாவது நரகாசுரனுடைய சீஃப், ஆர்மி சீஃப், கமாண்டர் இன் சீஃப், சேனாபதி இருந்த முரன். அந்த முரன் என்ற அசுரனை கொன்னதுக்கப்புறம் முராரின்ற பேர் வந்தது கிருஷ்ணருக்கு. அப்படி அந்த முரனையும் பலவித ராட்சசர்களையும் கொன்ன போது கூட ஏதோ ஒரு சுமாராக அந்த நேரத்துக்கு சந்தோஷப்பட்டேன். ஆனால் உனக்கு ஆனந்த ஹேத்துவாக இருக்கிறது அதிகம் ஆனந்த ஹேத்து அதிகமாக ஆனந்த ஹேத்துவாக இருக்கிறது எதுன்னா அந்த லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம், லக்ஷ்மியினுடைய பார்வை. முரனை கொன்னப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை விட கூட அதிகமான சந்தோஷம் கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி தேவியினுடைய பார்வை. அதுதான் செகண்ட் லைனில் சொல்கிறார். ஸோ அந்த உன் பார்வைப்பட்டால் முராரிக்கு ரொம்ப சந்தோஷம். மற்ற எந்த நேரத்துலையும் அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. ஆனால் உன் பார்வை பார்த்தா, நீ அவரை பார்த்தீன்னா, அந்த ஒரு பார்வையை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவார். அது செகண்ட் லைன். அதுக்கப்புறம் ஈஷன் நிஷீதத்து மயீக்ஷணமீக்ஷணார்த்தம். இது அழகான லைன் இது இல்லையா? அந்த சவுண்டே நல்லா இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி உன் கட்டாட்சம் எப்பேற்பட்டது 2 லைனில் டிஸ்கிரைப் பண்ணார் இல்லையா? லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சம், அந்த கிளான்ஸு, ஒரு சின்ன பார்வை, அந்த பக்கம் திரும்பி பார்வையை விட்டால், அந்த பார்வைப்பட்டால் எப்பேற்பட்டவன் மேலே பட்டாலும் அவன் இந்திர பதவியே கிடைக்கும் அவனுக்கு. அவ்வளோ க்ரோ ஆகிடுவான், அவ்வளோ லெவல் நல்லா எலிவேட் ஆகிடுவான் அப்படின்றது பார்த்தோம் முதல் லைனில். இந்திர பதவியையே கொடுக்கக்கூடிய பார்வை ஒன்றுது, அது ஃபஸ்ட் லைனில். அப்புறம் செகண்ட் லைனில் எப்பேற்பட்ட கஷ்டமான அசுரனை கொன்ன போதும் கிடைக்காத ஒரு ஆனந்தத்தை உன் பார்வையால் கிடைக்குது முராரிக்கு. அது இந்த லைனில். ஸோ விஷ்ணு பகவான் உன் பார்வைப்பட்டப்போ எவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அது வேறு எந்த அசுரனை கொன்னப்போ அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டதில்லை. ஆனந்த ஹேத்துவாக இருக்குது உன்னுடைய அந்த கட்டாட்சம், அக்ஷம் அப்படின்னு சொல்லி அந்த 2வது லைன். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறார் 3வது லைன்லன்னா, அந்த கட்டாட்சத்தில் ஈஷன் நிஷீதத்து மயீக்ஷணமீக்ஷணார்த்தம், அந்த கட்டாட்சம் இருக்குதே உண்டு, அந்த கட்டாட்சத்தில் ஒரு க்ஷணார்த்தம், ஒரு சின்ன க்ஷணம்,
ஒரு சின்ன நொடி, ஒரு செகண்ட் எங்கள் மேலே போடுமா அந்த கடாட்சத்தை. எந்த மாதிரி கடாட்சம் 2 லைனில் டிஸ்கிரைப் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி கடாட்சத்தை நீ எப்போவுமே அந்த விஷ்ணு பக்கமே பார்த்தேன்னு அவருக்கே ஆனந்தம் கொடுத்துன்னு இருக்கிற. அதை கொஞ்சம் ஒரு க்ஷணம்னாரு. அப்புறம் இல்லை வேணாம், க்ஷணார்த்தம், அர்த்தம், அந்த க்ஷணத்தில் ஹாஃப், ஒரு நொடி கூட வேணாம், ஒரு ஹாஃப், அதில் ஹாஃப், அதாவது துளியுண்டு எங்கள் பக்கம் திருப்புமா அந்த பார்வையை அப்படின்னு கேட்குறாரு இந்த 3வது லைனில். ஈஷன் நிஷீதத்து, அந்த மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. உன்னுடைய பார்வை அப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பார்வையை மயி என் மேலே, மயி க்ஷணமீக்ஷணார்த்தம், அந்த என் மேலே ஒரு க்ஷணம் கூட வேண்டாம், அதுலேயும் பாதி, க்ஷணார்த்தம், ஒரு துளி, ஒரு கடைக்கண் பார்வையில். அப்போ இதுக்கு முன்ன ஒரு பாட்டிலையும் சொன்னார் இல்லையா, நீ முழுசாக கூட எங்களை பார்க்க வேணாம், ஒரு ஓரமாக பாரு, கடைக்கண் அப்படின்னா உன் கண்ணனுடைய கொனை இதிலேருந்து பார், எண்ட் ஆஃப் யுவர் ஐலேருந்து அப்படி கொஞ்சமாக பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி கடைக்கண் பார்வையில் கூட சும்மா ஜஸ்ட் ஒரு செகண்டு பாரு எங்களை, க்ஷணம், ஐயோயோ க்ஷணம் கூட இல்லைன்னா பரவாயில்ல, அர்த்தம், க்ஷணார்த்தம், அதில் பாதி, அந்த க்ஷணத்துலேயும் பாதி, நொடியிலையும் பாதி, ஒரு சின்ன துளி, கொஞ்ச நேரம்தான் அப்படின்ற அர்த்தம். அந்த மாதிரி பாருமா எங்கள் மேலே, அதுவே போதும் எங்களுக்கு. நிறைய உன் கடாட்சம் பட்டால் எங்களுக்கு எல்லா விதமாகவும் எங்களுக்கு நிம்மதி வந்துடும், ஸோ எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கேட்குறாரு. நீ எப்போவுமே அவரை பார்த்துன்னு இருந்தா எப்படி, அந்த விஷ்ணு பகவானையே கொஞ்சம் நாங்களும் இருக்கிறோம்ல, எங்கள் பக்கம் திருப்பு, மயி க்ஷணமீக்ஷணார்த்தம், அந்த அர்த்த க்ஷணமாவது எங்கள் மேலே பாரு. இந்தீவரோதர சகோதரம் இந்திராயா, அது லாஸ்ட் லைன். இதில் அந்த பார்வை, உன் பார்வை எப்படிப்பட்டதுன்னா, இன்னொரு கம்பேரிசன் இங்கே 4th லைனில், இந்தீவரோதர சகோதர இந்திராயா, இந்தீவரம்னா லோட்டஸ், ப்ளூ லோட்டஸ், அது கூட நீலோத்பல மலர்னு தமிழில் சொல்லுவாங்க, நீலோத்பலம், அந்த மாதிரி இந்தீவரம்னா ப்ளூ லோட்டஸ். அந்த இந்தீவர மலர் இருக்குதே, அந்த இந்தீவர உதரம், உதரா, இந்தீவரா ப்ளஸ் உதரம்னா சாதாரணமாக வயிறு பாகம்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு உதரம்னா வயிறு, அந்த போர்ஷன், அதாவது சென்டர், நடுபாகம்னு அர்த்தம். ஸோ அந்த இந்தீவர மலர், அந்த ப்ளூ லோட்டஸ்க்கு நடுவில் சென்டரில், அது உள்ள அது ப்ளூமாக இருந்தால் அந்த உள்ளே இருக்கிற அந்த இடம் எப்படி இருக்குமான்னா அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த ப்ளூ லோட்டஸ்னுடைய சென்டர் போர்ஷன். க்ளோ, அது என்னமோ ஒரு விசித்திரமான க்ளோ இருக்குமா அங்கே அந்த ப்ளூ லோட்டஸ்க்கு. அந்த சென்டர் போர்ஷனில் ஒரு விதமான ஷைனிங்கோடு இருக்கும். அந்த மாதிரி அந்த இந்தீவர உதரம் போல், சகோதரானா ரிசம்பிளிங், அது போல் அந்த மாதிரி அந்த அந்த இந்தீவரத்தினுடைய சென்டர் உதர பாகம் போல், உதர சகோதரா, அந்த மாதிரி அதுக்கு ரிசம்பிளிங்காக இருக்கும். எது? உன்னுடைய பார்வை. அந்த லோட்டஸ்னுடைய நடுபாகம் எவ்வளோ க்ளோ ஆகுதோ, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதோ, எவ்வளோ கூலாக இருக்குதோ, அதெல்லாம் உன் பார்வையிலையும் இருக்குது. ஸோ இந்திராயா, உன் கண்ணுலேயும் அந்த மாதிரி இருக்குது. இந்திரானாலே பியூட்டி, ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு சொல்லலாம். மீனிங் அதுதான். இந்திரான்றதுக்கு மீனிங் பியூட்டி ஆர் ஸ்ப்ளெண்டர். அதுதான் லக்ஷ்மி தேவிக்கு ஒரு பேர் கூட. அந்த மாதிரி இந்திராயா, அந்த மாதிரி அழகான உன் கண் பார்வை, அந்த மாதிரி ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது உனக்கு இல்லையா இந்திரா தேவி. அது எப்படி இருக்குதுன்னா, அந்த ப்ளூ லோட்டஸ்னுடைய சென்டர் போர்ஷன் இருக்கிற மாதிரி க்ளோவும் ஒரு ஷைனிங் இருக்குது, அண்டு அவ்வளோ ஒரு ஸ்ப்ளெண்டர், அது பியூட்டி இருக்குது.
சாஃப்ட் அண்ட் இது ஷைனிங் எல்லாம் இருக்குது அதில். நல்லா பார்த்துக்கினே இருக்கலாமான்ற மாதிரி இருக்கும். ஒரு கூலாக இருக்கும். அது எல்லாமே உன்கண் பார்வையிலையும் இருக்குது. அந்த பியூட்டியும் அந்த ஸ்ப்ளெண்டரும் இட் ரிசெம்பிள்ஸ் சகோதரா உன்கண் பார்வையிலையும் அது இருக்குது. ஸோ அதனால் அந்த இந்திரா தேவி உனக்கு அந்த மாதிரி அழகான ப்ளூ லோட்டஸ் போல் இருக்கிற உன் விழியால் எங்கள் மேலே கடாட்சம் பண்ணு. எங்கள் மேலே ஒரு துளி ஒரு செகண்டில் பாதி அர்த்தம் திரும்பினா போதும் அப்படின்னு கேட்குறாரு இந்த லைனில். ஸோ இந்த மாதிரி திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? கடாட்சம். அந்த மாதிரி வேண்டியதெல்லாம் நமக்கு எது தேவையோ அதெல்லாம் உடனே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து அந்த ஏழையான அந்த அம்மாக்காக வேண்டது தான் இதெல்லாமே. அவங்களுக்கு ஏதாவது குடு அப்படின்ற மாதிரி அதை மயி எனக்குன்னே கேட்குறாரு. அந்த மாதிரி கேட்டால் அது நமக்கெல்லாம் கூடன்னு அர்த்தம். அதை தான் பார்த்தோம் இதில். அடுத்த பாட்டு அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ.